முள்ளங்கி பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கி, வெங்காயம் வதக்கிறதுக்கு, பச்சை மிளகா அது மாதிரி கீறி வச்சுருக்கேன். முழுசாக இருந்தால் தான் பரவாயில்ல, சின்ன சின்னதாக அரிஞ்சால் வாயில் சரி வராது பிள்ளைங்களுக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். முள்ளங்கி எடுத்து நம்ம இந்த கேரட்டு செய்வது இருக்குல்ல, அதில் நம்ம துருவிக்கணும். இந்த மாதிரி துருவிக்கிங்க. அப்படி இந்த துருவி வச்சுருக்கிறேன். நம்ம செய்கிறத பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். முள்ளங்கி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சுகர்காரவங்க சாப்பிட்லாம், கிட்னியில் கல் உள்ளவங்களாம் சாப்பிட்லாம். முள்ளங்கி இது மாதிரி சீவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தண்ணியை வடிகட்டி குடித்தாவே கிட்னியில் கல் இருந்தாலும் இருக்காது, கேட்கும். அதேமாதிரி வாழைத்தண்டும் இது மாதிரி தான். இப்போ இது செய்கிறது முள்ளங்கினே யாரும் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் தான் முள்ளங்கின்னு தெரியும். எல்லாம் முட்டைக்கும் தான் நினைப்பாங்க எல்லோரும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஈஸியாகவும் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்கும். முள்ளங்கி அதில் போடுறோம். அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுங்க, வேக வரைக்கும். இது சீக்கிரமாக வெந்துடும். இது சிம்மில் வச்சுக்கணுன்னா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். முள்ளங்கி வெறுசாக குழம்புலாம் போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வேஸ்ட்டாக போகுது. இதுன்னா ஒரு இதாக பண்ணலாம், கூட்டு மாதிரி பொரியல் பண்ணுற மாதிரி ஆகிடும். முள்ளங்கி வாசனையே இருக்காது. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன்ல, அதனால் இப்போ கொஞ்சமாக போடுறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டோம்ல, அதனால் கம்மியாக தான் போடுறோம். அந்த புளிக்குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த பொரியல்லாம் ஒரே நாள் முட்டை கோசையே சாப்பிட்டு எப்படி இதுவும் சாப்பிட்டு பாருங்கள். நிமிஷம் கூட ஆகாதுங்க. தேங்காய் போட்டேன், இது 5 நிமிஷம் கூட ஆகாது. உங்களுக்கு இருன்னு வேலையை முடிச்சிடலாம். இது ஈஸியாக போயிடும். நீங்கள் யார்கிட்டயாவது உங்கள் சொந்தக்காரங்க சொல்லி பாருங்கள், முள்ளங்கினே தெரியாது. செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ன முட்டைக்கோசான்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிறதுலேயும் இருக்குது. நம்ம அந்த வாடையே இருக்காது, முள்ளங்கி வாசனையே இருக்காது. அவ்வளோதாங்க.